அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியல் இஷ்யூஸ்ல ஒவ்வொரு பிஒய்க்யூவா பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு இருக்கோம். அதுல 2024ல கேட்ட லாஸ்ட் 10 மார்க் இதுதான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எழுதி ஆன்ஸர பிரசன்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒரே பிடிஎஃப்ல இருக்கிற மாரி அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதி இனிமேல் நான் குடுக்க போறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட் a detailed note on the problems of minorities in the Indian context. அதாவது இந்தியாவோட சூழலுக்கு ஏத்த மாரி இந்தியாவுல இருக்கக்கூடிய மைனாரிட்டீஸோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் யோசிச்சோம்னா எழுதிடலாம். ஒரு 1 1/2 பேஜ்க்கு எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஒரு டைட்டில் வந்து போடுவோம். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின்ல இருந்தே அந்த டைட்டில் எடுத்துக்கலாம். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதையே நான் டைட்டிலா இங்க குடுத்துட்டேன். ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டீஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ பேசிக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேரண்டிஸ் ஸ்பெஷல் புரொடெக்ஷன் ஃபார் மைனாரிட்டீஸ் அண்டர் ஆர்டிகல் 29 அண்ட் 30. இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆர்டிகல் 29, 30 படி மைனாரிட்டீஸ்க்கு உண்டான ஸ்பெஷல் புரொடெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி ஸ்பெஷல் புரொடெக்ஷன்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத நான் கொஸ்டின்ல இருந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனா நான் குடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்தது எப்பயுமே நம்ம இன்ட்ரோடக்ஷனுக்கு கீழ ஒரு பாக்ஸ் கன்டென்ட் குடுப்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் கன்டென்ட் என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்தியா வில் பி எ லேண்ட் ஆஃப் மெனி ஃபெய்த்ஸ் பட் ஆஃப் ஒன் நேஷனல் அவுட்லுக் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொன்ன ஒரு கோட்டை இந்த இடத்துக்கு நான் குடுத்துருக்கேன். சரியா? அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி ஆப்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கோட்டை நம்ம குடுக்கணும். இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இப்ப மைனாரிட்டி கம்யூனிட்டீஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது கூட இந்த இடத்துல குடுக்கலாம். எது வேணாலும் குடுக்கலாம். அது உங்களோட டிஸ்கிரிஷன். சரியா? இப்ப கொஸ்டின அட்ரஸ் பண்ணணும் அடுத்தது. என்ன கேட்டிருக்காங்க? ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல மைனாரிட்டீஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்றத கூட நீங்க குடுக்கலாம். ஓகேவா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஜெயின்ஸ் இருக்காங்க, சிக்ஸ் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, பார்சீஸ் வந்து இருக்காங்க. அத தாண்டி இந்த இடத்துல மைனாரிட்டீஸ்ன்னு தான் குடுத்துருக்காங்க. ரிலீஜியஸ் மைனாரிட்டியா, இல்ல கம்யூனல் மைனாரிட்டியா அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். அப்ப எஸ்சி, எஸ்டி பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்றத கூட நம்ம குடுக்கலாம். சரியா? ஸோ இப்ப ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டீஸ் இன் இந்தியா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டீஸ்ல சோஷியோ எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்கும். ஓகேவா? என்னன்னா, நமக்கு இந்தியால இருக்கக்கூடிய மைனாரிட்டீஸ்லயே பார்த்தீங்கன்னா, அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிக்குள்ள இந்த பாவர்ட்டி ரேட், இந்த எக்கனாமிக்கல் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது வேரி ஆகும். இப்ப ஜெயின் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்கலாம் கொஞ்சம் வெல் ஆஃப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ்ல நெறைய புவர் பீப்பிள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்திருப்போம். ஈவன் மத்த கம்யூனிட்டீஸ்லயுமே புவர் பீப்பிள் இருக்க தான் செய்றாங்க. சரியா? ஸோ மைனாரிட்டீஸ்ல பார்க்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன நம்ம எடுத்துட்டு வரலாம். அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா நம்ம இந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணி குடுக்கணும். ஓகேங்களா? இத வந்து நம்ம எழுதக்கூடிய பாயிண்ட்ட இந்த இடத்துல ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவ குடுக்குறோம். சச்சார் கமிட்டி 2006ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முஸ்லிம்ஸ் ஹேவ் லோ ஆக்சஸ் டூ எஜுகேஷன், கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பொதுவாவே நமக்கு அ முஸ்லிம்ஸோட ரெப்ரசன்டேஷன் இன் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா பார்க்கிறப்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறத நம்பனால சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம குடுக்குறோம். ஓகேவா? ஒரு பாயிண்ட் அது ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபேக்ட். அப்படிதான் நம்ம பிரசன்ட் பண்ணணும். சரியா? அதே மாரி ஒரு ஒரு 10 மார்க் அப்படிங்கிறப்ப ஒரு 7 டூ 8 சப் ஹெட்டிங்ஸ வந்து போடணும். சரிங்களா? அது டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். கொஸ்டின்ல 2 பார்ட் இருக்கா? 1 பார்ட் இருக்கா? அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு 7 டூ 8 சப் ஹெட்டிங்ஸ் வந்து குடுக்குறோம். ஒவ்வொரு சப் ஹெட்டிங்க்கும் 2, 2 பாயிண்ட் மேக்ஸிமம் குடுத்தா போதும். சரிங்களா? அடுத்தது அண்டர் ரெப்ரசன்டேஷன் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நம்மனால யோசிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். ஸோ பார்லிமெண்ட்லயும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியும் சரி, ஈவன் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் சரி, என்னதான் இருக்கு? மைனாரிட்டீஸோட ரெப்ரசன்டேஷன் கம்மியா தான் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, 19த் லோக்சபால பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸோட ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது 24 தான் இருக்கு. ஓகேங்களா? 24 எம்பிஸ் இன் முஸ்லிம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும். சரிங்களா? ஸோ, லோக்சபாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸோட ரெப்ரசன்டேஷன் கம்மியாகிக்கிட்டே வருது அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்துச்சு. அந்த ஆர்டிக்கிள பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு டேட்டாவ பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, 19த் லோக்சபால முஸ்லிம்ஸோட கவுண்ட் வந்து கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறத. சரியா? இன்னும் முஸ்லிம்ஸ்ல அவங்களோட கவுண்டே கம்மியா இருக்கு. இன்னும் முஸ்லிம் விமனோட கவுண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கம்மி. மொத்தமா இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்லேருந்து பார்க்கிறப்ப 1952 எலக்ஷன்லேருந்து பார்க்கிறப்ப இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 முஸ்லிம் விமென்ஸ் தான் வந்து எம்பியாவே ஆயிருக்காங்க. சரியா? ஸோ, இந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல அவங்களோட ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கு அப்படிங்கறது ஒரு பாயிண்டா சொல்றோம். அடுத்தது விக்டிம்ஸ் ஆஃப் கம்யூனல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ இந்த ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வலதுசாரிகளோட ஆதிக்கம் அதிகமாகறப்ப எப்பயுமே யாரு பாதிக்கப்படுவாங்கன்னா, மைனாரிட்டிஸ் தான் பாதிக்கப்படுவாங்க. உதாரணத்துக்கு ஹிட்லரோட காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஹிட்லரோட அந்த ஒரு நாசி தத்துவம் அப்படிங்கிறது ஒரு வலதுசாரி தத்துவம். ரைட் விங் பாலிடிக்ஸ் தான் அது. அப்ப அங்க யாரு யூதர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி எல்லா நாடுகள்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப அவங்கலாம் என்ன கம்யூனல் புரொபகேண்டானால அந்த கம்யூனிட்டிக்கு எதிரா, ஒரு பர்ட்டிகுலர் ரிலிஜியன்க்கு எதிரா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கனால தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது கட்டவிழ்த்து விடப்படும். அந்த மாதிரி. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? வோட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. அப்ப அ மைனாரிட்டி கம்யூனிட்டி அவங்க வந்து வோட் பேங்க் பாலிடிக்ஸ்னால ஒரு விக்டிம் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம குடுக்குறோம். சரிங்களா? அடுத்தது ஸ்டேட் இன்டர்ஃபரன்ஸ் இன் கம்யூனல் மேட்டர்ஸ். இது முக்கியமான பாயிண்ட். ரீசென்ட்டா ரெலவென்ட்டா இருக்கக்கூடிய பாயிண்ட். சரியா? இப்போ மதராஸா, சர்ச் இந்த மாரி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரெகுலேஷன்ஸ்ல கவர்ன்மெண்ட் அதிகமா தலையிடுறாங்க. எக்ஸாம்பிள்க்கு வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2024 நம்ம குடுக்குறோம். இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தில பார்த்தீங்கன்னா, அ பொதுவாவே அந்த வக்ஃப் சொத்துக்கள வந்து நிர்வகிக்கக்கூடிய அந்த வக்ஃப் போர்டுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, மைனாரிட்டீஸ் முஸ்லிம்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இப்ப அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முஸ்லிம்ஸ் இருக்கணும். அத தாண்டி மத்த மதத்த சார்ந்த ஒரு 2 பேரும் இருக்கலாம். அப்படிங்கிறத அமெண்ட்மென்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசாங்கம் தலையிடுது. அததான் ஸ்டேட் இன்டர்ஃபரன்ஸ் இன் கம்யூனல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, புவர் என்ஃபோர்ஸ்மென்ட் ஆஃப் லாஸ். இந்த இடத்துல நம்ம மைனாரிட்டீஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால அ எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டியுமே நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டீஸ் ஆக்ட் எஸ்சி, எஸ்டி ஆக்ட் 1989 இருக்கு இல்லையா? ஸோ அந்த சட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சட்டங்கள சரியான முறையில இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது. அடுத்தது த்ரெட் டூ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? அதாவது அவங்களோட கலாச்சாரத்துக்கே ஒரு பாதிப்பு ஏற்படுற மாரி அவங்களோட லாங்குவேஜ், டிரெஸ் கோடு, ஃபுட் ஹேபிட் இப்ப பீஃப் சாப்பிட்டா வந்து ஒரு மாதிரி பார்க்கறது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகால ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த மாதிரி பர்தா போடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன்ஸ வந்து அந்த அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிரா வந்து இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாருமே போராட்டம் செஞ்சாங்க. அததான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். த்ரெட் டூ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலி இத தான் நம்ம முதல்லயே சொல்லியிருக்கணும். பொதுவா பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹை வெயிட்டேஜா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும். சரிங்களா? ஸோ அத எழுதுறப்ப தான் நமக்கே புரியும். ஸோ எடுத்து எழுதி பாருங்க. சரியா? ஹை வேலிடான பாயிண்ட் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும். ஏன்னா எக்ஸாம் ஹால்ல ஒரு சில நேரங்கள்ல தோன்றது இனிஷியலா கொஞ்சம் செகண்டரி பாயிண்ட்ஸ் தோணும். அதுக்கப்புறமா தான் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் தோண ஆரம்பிக்கும். அது எக்ஸாம் ஹால்ல நெகோஷியேட் பண்றவே தான். பட் ஸ்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்ப ஹை ரெலவன்ட்டான பாயிண்ட்ஸ முன்னாடியே குடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் இந்த 7த் பாயிண்ட். டினைல் ஆஃப் எஸ்சி ஸ்டேட்டஸ் டூ தலித் கன்வெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பர்னிங் இஷ்யூ. சரியா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டீஸ்ல நெறைய பேர் வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க. முஸ்லிம்ஸ் இஸ்லாமிக் ரிலிஜியனுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகுறாங்க. இப்ப ஒரு எஸ்சியா இருக்கிறவங்க ஹிந்து கம்யூனிட்டில எஸ்சியா இருக்கவங்க, இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி போறப்ப, அவங்க அவங்களுக்கு அந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா? அந்த ரிசர்வேஷன அவங்களால கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால எஸ்சிக்கு ஐ மீன் முஸ்லிமோ, கிறிஸ்டியனாவோ கன்வெர்ட் ஆன அந்த எஸ்சி மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஸோ, அத இந்த இடத்துல நம்ம சொல்றோம். டினையல் ஆஃப் எஸ்சி ஸ்டேட்டஸ் டூ தலித் கன்வெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ, இந்த இடத்துல நம்ம ப்ராப்ளம்ஸ மட்டுமே சொல்லியிருக்கோம். அத அட்ரஸ் பண்றதுக்காக இந்தியன் கவர்ன்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்றத ஜஸ்ட் ஒரு 2 லைன், 3 லைன்ல சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல நான் நேஷனல் கமிஷன்ஸ் அப்படிங்கிறதே கோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்னும் நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, ஆக்ட் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ் இருக்கு. எத வேணாலும் நம்ம இந்த இடத்துல போடலாம். சரியா? அப்போதைக்கு நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதோ அத எழுதுறோம். சரியா? இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டீஸ் 1992ல வந்திருக்கும். எஸ்சி கமிஷன், எஸ்டி கமிஷன், ஆர்டிகிள் அது இந்த மாரி கமிஷன் எழுதுறப்ப இயர், ஆர்டிகிள்லாம் நம்ம போடணும். சரிங்களா? 338, 338 அப்படிங்கிறது. ஸோ கடைசியில 2 லைன் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த 2 லைன்ல வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனா ஒரு வே ஃபார்வர்ட் மாதிரி சொல்லணும். இடம் இருந்துச்சுன்னா, வே ஃபார்வர்ட்ன்னு ஹெட்டிங் போட்டு எழுதலாம். இடம் இல்லாதப்ப இந்த மாரி எண்ட் டூ எண்ட் எழுதிறணும். சரிங்களா? By giving more representation and by implementing targeted welfare schemes, problems of minorities will be resolved அப்படின்னு சொல்லி பேசிக்கா ஒரு கன்க்ளூஷனா நம்ம குடுக்குறோம். சரியா? சோ, இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க? ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டீஸ் இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட்ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு 7 ப்ராப்ளம லிஸ்ட் அவுட் பண்ணி, ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கு கீழயும் பார்த்தீங்கன்னா, அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அப்படிங்கிறத நம்ம குடுக்குறோம். சரிங்களா? சோ, அப்படி குடுத்தா இன்னும் நம்ம ஆன்சர் வந்து நல்லா ஒரு குவாலிஃபைடான ஆன்சரா இருக்கும். நெறைய மார்க் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கும். சரியா? சோ, நீங்களும் இந்த ஆன்ஸர பிரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.
லாங் டேர்மா நம்ம இத பண்ணிக்கிட்டே இருக்கப்ப, நமக்கு மெயின்ஸ் வந்து ஒரு நல்ல ஈஸியான ஒரு விஷயமா மாறிடும். சரியா? இப்பதான் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கனாலும் பரவால்ல. இத வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் இதுக்கு. சரியா? டெய்லி ஒரு கொஸ்டின் தான் பார்க்கணும். ஸோ இதே மாரி இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்